friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம சோள ரவா உப்புமா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப filling, delicious and healthyயான ஒரு breakfast recipe. ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். இது உங்களோட weight lossக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1/2 கப் அளவுக்கு சோள ரவை சேர்த்துக்கோங்க. இத நல்லா ஒரு 2 minutes low flameல dry roast பண்ணிக்கோங்க. 2 நிமிஷத்துல நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும். சோ இந்த ஸ்டேஜ்ல இத ரிமூவ் பண்ணி தனியா வச்சிருங்க. இப்போ அதே panல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்ல எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணது, அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. இத நல்லா mix பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் ரெடி ஆயாச்சு. சோ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இத லைட்டா mix பண்ணி விட்டுருங்க. இந்த தண்ணி லைட்டா கொதிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணியும் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க அந்த சோள ரவையை உள்ள சேர்த்துருங்க. இத நல்லா mix பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி கம்ப்ளீட்டா dry ஆற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தண்ணி லைட்டா குறைய ஆரம்பிச்சிருக்கு. நல்லா ஒரு 5 minutes low flameல கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்மளோட சோள ரவா உப்புமா பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சில வந்தாச்சு. சோ flame ஆஃப் பண்ணிருங்க. இப்போ நமக்கு delicious and healthyயான corn ரவா உப்புமா சூப்பரா ரெடியா இருக்கு. இது நல்லா சூடா சாம்பார் சட்னி கூட சர்வ் பண்ணி உங்க ஃபேமிலி and friends கூட என்ஜாய் பண்ணுங்க. ரொம்பவே ஈஸி, ஹெல்தி and delicious-ஆன ஒரு breakfast recipe. சோ கண்டிப்பா இந்த corn ரவா உப்புமா இல்லாட்டி சோள ரவா உப்புமா ரெசிபி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபீஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.